வேளாண் துறை சம்பந்தப்பட்ட 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது பெருவாரியான மெஜாரிட்டியோட பாஸ் ஆயிருக்கு. 2 அவையிலையும் பாஸ் ஆயிருக்கு. அந்த அவையில் எப்படி பாஸ் ஆச்சுன்றதை பற்றி சில பேர் கேள்வி எழுப்புவாங்க. பட் அதை பற்றி நான் விவரமாக வேறு சமயம் பேசுகிறேன். ஆனால் இது எப்போலேருந்தோ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்த முயற்சி. ஏன் இது சீர்திருத்தம்? ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டில் எத்தனையோ விதமான பொருள்களை உற்பத்தி பண்ணுறோம். அது பல துறைகளை சம்பந்தப்பட்டது. அந்த உற்பத்தியாளர்கள் அவரவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை எங்கே வேணுமானாலும் விற்கலாம். அவங்களுக்கு கொஞ்சமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு விலையில் விற்கலாம். அந்த விலையோ யாருக்கு விற்கணுமோ இது ரெண்டுத்தையும் கூட அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. ஸோ எங்கே விற்கணும், எத்தனை விலைக்கு விற்கணும், யாருக்கு விற்கணுன்றதை அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாநிலங்களை விட்டுட்டா மீதி எல்லா இடத்துலையும் கூட விவசாயிகள் அவங்களுடைய பொருளையோ இல்லை சேவைகளையோ சிலருக்கு தான் விற்கணும். அதுவும் கூட லைசன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட தான் அவங்க வியாபாரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டுப்பாடோட ஒரு சட்டம் இருந்துச்சு. அது நிறைய மாநிலங்களில் இருந்தது. இது விவசாயங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் அவங்களுடைய பொருளை விற்கணும்னா, இல்லை அங்கேருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா, மாநிலங்களுக்கிடையேயான விவசாயம் மத்திய அரசின் சட்டத்தில் தான் வருது, அந்த லிஸ்ட்டில் தான் வருது. மத்திய அரசோட லிஸ்ட்டு, மாநிலங்களுடைய லிஸ்ட்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இன்னொன்று இது ரெண்டுத்தையும் இல்லாததை மூணாவதுல கன்கரண்ட் லிஸ்ட்ன்னு, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணுறது. மத்திய அரசின் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம், மாநிலங்களுக்கிடையே விவசாய பொருள்களை வாங்குதல் விற்பனை செய்தல், இது மத்திய அரசோட லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் மாற்றிருக்கோம். அதாவது ஒரு விவசாயி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்கிறோம், ஏபிஎம்சி லாவோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் விற்பனை பண்ணணுன்ற அந்த கட்டுப்பாடு இருந்தாலும், அதை நாங்கள் தொடாட்டினாலும், அதை ஒரு விதமான மாறுதலும் அதில் எடுத்துகிட்டு வராட்டினாலும், அதற்கு வெளியே அந்த மாநிலத்திலேயே ஆனாலும் இல்லை அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் ஆனாலும் விவசாயிக்கு தன் பொருளை எடுத்து விற்பனை செய்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இந்த விஷயத்தில் இல்லை. இதன் மூலமாக நான் முதல்ல ஆரம்பித்த போது சொன்னேன், உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, அவங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம், எத்தனை விலைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போது இதன் மூலமாக விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு எத்தனை விலை வேணும், யாருக்கு விற்கணும், அது ஃபிசிக்கலாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கணுமா, இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மூலமாக இங்கேருந்து நான் இன்னொருத்தருக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறதுக்கான உரிமை விவசாயிக்கு கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துச்சு, விவசாயிக்கு மாத்திரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விவசாயி கூட அதனால் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு அவர் சுதந்திரமாக எங்கே விற்க விரும்புகிறாரோ விற்கலாம். இது 3 விதமான ஆக்ட் மூலமாக ஓவரால் விவசாயிகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான ஆக்டில் கிளியராக அவர் எங்கே விற்கணுமோ அதுக்கான உரிமை, டு செல் வேர் ஹி வாண்ட்ஸ், டு அட் அ ப்ரைஸ் அட் விச் ஹி வாண்ட்ஸ், and to not be taxed before it. இப்போ அந்த
அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி ஏரியாவுக்குள்ளே விற்றீங்கன்னா ஒரு வரி. அதை தவிர அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வரி. நான் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய, ஹரியானா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஆப்ரேஷனுக்கு ஒரு வரி, ஏபிஎம்சி யார்டு ஆப்ரேஷனுக்கு. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வரி, அது ஒரு 3%, இது ஒரு 3%. அதை தவிர தரகர்களும் நடுவர்களுக்கும் சேர்ந்து 2.5%, கிட்டத்தட்ட 8-8.5% வரைக்கும் விவசாயி தன் பொருளுக்கு வரி கட்டிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மார்க்கெட்டிங் யார்டாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்களோ, வரி கட்டிக்கிறாங்களோ நம்மளுக்கு அனவசியம். அது தட் கெட்ஸ் கவர்ன்டு பை த ஸ்டேட் ஆக்ட், ஏபிஎம்சி ஸ்டேட் ஆக்ட். அதனால் அதில் நம்ம பேசலை, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம், அவங்க பண்ணிக்கலாம். அதற்கு வெளியே அதை தவிர டிஜிட்டலில் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், அதன் மூலம் வாங்குதல் விற்குதல் எல்லாம், இதில் வரி இருக்காது. அப்படின்னா இந்த 8.5% வரி அவர் மேலே, விவசாயிக்கு மேலே வந்த வரி இனிமே வராது இங்கே இந்த வழியில் நீங்கள் விற்றீங்கன்னா. இதன் மூலமாக உரிமை மாத்திரம் இல்லை, நல்ல தரம், நல்ல விலை. அதோடு இல்லாமல் நீங்கள் என்னைக்கு அந்த பொருளை கொள்முதல் பண்ணுறீங்களோ, வியாபாரியான நான் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கும்போது உடனே ரசீது கையில் கொடுக்கணும். கொடுத்ததோடு இல்லாமல் 3/2 பங்கு அன்றைக்கே கையில் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளைக்குள்ள 3ல் அந்த மிஞ்சின ஒரு பங்கை 30 நாளைக்குள்ள கையில் கொடுக்கணும். 2/3 at the time of procurement with immediate receipt. 2/3 அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டைமில் இல்லைனாலும் ரசீட்டை கொடுத்துட்டு 3 நாளைக்குள்ள அந்த 2/3 கொடு. அதை தவிர 1/3 மிஞ்சி இருக்கிற 1/3 30 நாளைக்குள்ள கொடுங்கிறது சட்டத்திலேயே வந்திருக்கு. அதனால விவசாயிக்கு ஒரு விதமான நஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக விவசாயியின் நலம் சட்டத்திலேயே நல்ல ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. என்ன, நீங்கள் பணம் உங்களுக்கு சரியான டைமில் கிடைக்கணும், அதுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் போட்ட ரேட்டுக்கு தான் அவங்க கொடுக்கணும். இதை தவிர இந்த ரேட்டை தவிர இன்னும் கொள்முதல் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ரேட்டு வேறு விதமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வேணும்னா நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம். அதுக்கப்புறம் கூட என்கிட்ட இருக்குது தானியம், பருப்பு, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட விற்கணும் கூட நீங்கள் விற்கலாம். இதோடு இல்லாமல் அந்த எசென்ஷியல் சர்வீசஸ், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் மாறுதல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம், விற்றுட்டிங்கன்னா யார் யார்கிட்ட கோடவுன் இருக்கோ இல்லை ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கிட்டு நல்ல ரேட் உங்களுக்கு கொடுத்து உடனே ஃபுட் ப்ராசஸ் பண்ணலாம். இதனால் பொருள் சேதம் இல்லாமல், பொருள் அழுகி போகாமல், அது மேலே ஒரு விதமான அது என்ன சொல்கிறது, பூஞ்சக்காலம் படியாமல் உற்பத்தியான விவசாய பொருளுக்கு உடனே வேல்யூ அடிஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணால் நல்ல ரேட்டு, நம்ம நாட்டுக்கும் நல்லது. இவ்வளோ விவசாயி கஷ்டப்பட்டு இவ்வளோ உற்பத்தி பண்ண பொருள் கேடு அடையாமல் நல்லா கிடைக்கும். அதனால் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் மாற்றினதுனால கொள்முதல் பண்ணிக்கிட்டு அதை ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான சலுகையும், அது ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டிக்கு வேணுங்கிற பணமும் கொடுத்து அது செப்பரேட்டாக இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக கெப்பாசிட்டியை வளர்த்து ஸ்டோரேஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்க்கும் அனுப்பலாம். அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் இந்த 3 சட்டத்தையும் மாற்ற வேண்டி வந்தது. இதில் சில விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு, இல்லை இந்த மாதிரி
அக்ரிமெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவங்க விவசாயியோட நிலத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போது கரும்பு உற்பத்தியாளர்கள் ஒரு மில்லுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த மில்லில் தான் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த மில்லுக்காரங்க வந்து கரும்பு விவசாயம் பண்ணுற விவசாயியோட நிலத்தை எடுத்துகிட்டு போய்ட்றாரா என்ன? இல்லைங்களே. அந்த மாதிரி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் ஒன்றும் கூட ஒரு ப்ரோஃபார்மா பிரகாரம் கையெழுத்து போடுவாங்களே தவிர நிலத்திற்கு ஒரு விதமான உரிமையும் விவசாயி எழுதி கொடுக்க மாட்டார். அதனால் அவரோட நிலம் ரொம்ப பத்திரமா அவர்கிட்ட தான் இருக்குது. அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயிருக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கு மேலே தான் இந்த அக்ரிமெண்ட்டை தவிர வேறு எந்த விதமான உரிமையும் விவசாயி கொடுப்பதில்லை. இந்த பையர் அதனால் என்ன பண்ணுவார்? கொள்முதல் பண்ண போகிறோம், இந்த விவசாயிட்டேருந்து கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, இந்த ரேட்டுக்கு வாங்க போகிறோன்னு தெரிந்த பிறகு நல்ல விதை கொண்டு வந்து கொடுப்பாரு. வாங்கிக்கோங்க, இந்த விதை நல்லா இருக்குது, இதில் அவுட்புட் நல்லா வரும், கொள்முதல் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி விவசாயிக்கு இன்புட் கிடைக்கும் ஈஸியாக. எங்கெங்கேயோ அலைஞ்சு நல்ல உற்பத்தி தானியம் நல்ல அப்படியே மல்லிப்பூ மாதிரி அரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த குவாலிட்டிக்கு அவர் பண்ணணுன்னா எங்கெங்கேயோ அலைஞ்சு வாங்க வேண்டாம், உங்களுக்கு இன்புட்டு உங்ககிட்ட கொள்முதல் பண்ணுறவரே அதுக்கு ஏற்பாடும் பண்ணி கொடுப்பார். அது கான்ட்ராக்டில் ஒரு பாகமாக இல்லை, ஆனால் அவர் கொள்முதல் உங்கள்கிட்ட பண்ணுறாருன்றதுனால நல்ல விதத்தில் அதையும் கொண்டு வந்து கொடுப்பாருன்றத எண்ணத்தில். ஸோ இந்த 3 சட்ட திருத்தங்களும் ஓவரால் விவசாயி தன்னுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்கும், அதை தவிர அதுலேருந்து பொருள் சேதம் இல்லாமல் வேல்யூ அடிஷன் கிடைக்கணுன்றதுக்காகவும் பண்ணுறது. ஸோ விவசாய நலன் கோரி கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வேளாண் துறையை பற்றி பேசக்கூடிய எல்லா விதமான நிபுணர்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அதை இன்றைக்கி நம்ம பண்ணி நிறைவேற்றியிருக்கோம். பல கட்சிகள் இதை முதல்ல நல்ல செயல், இது பண்ண தான் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஐயோ கவர்மெண்ட் பண்ணிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர, விவசாயியின் நலன் கோரி நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம், இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆனால் விவசாயிக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கிரெடிட் கொடுக்காட்டியும் விவசாயியோட நலனை மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களும் உணர்வாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக இது. So basically, some states were raising a point that MSP should be a base price so that the normal better price is ensured even in the case of marketing or whatever price you would like to sell, the MSP base as a base price will be beneficial. Some of the states were raising this. Have you received any such request, or what will be your No, I think enough consultation in this process has happened with the states, with the stakeholders. Many farmer organizations have spoken to the Minister, Agriculture and Farmers Welfare Minister, Narendra Singh Tomar. And I think at least in one of the aspects I remember seeing that the provision has been made for fixing what is, price which can be adopted in the contract between the farmer and the buyer would be based on 5-year average or on 1 year, 12 months average and so on. But I think the details are something which will come out when the regulations are being issued and the guidelines come out. So I don't want to venture into that very detail. But linking MSP with it may or may not be the only solution if you are aiming at ensuring that the farmer, through the contract also, receives the base price, which is the MSP price. If that is the intent with that of that question, the point is MSP is there, it was there, and it shall continue to be there. MSP is decided through various different formulae, one of which was the recommendation given by the Swaminathan committee.
But of course, the CACP, which looks at the cost of price and production for agricultural products, also does its annual crop-based rigorous exercise, Kharif or Rabi. So every time they go through this motion based on the inputs which come from various Krishi Vigyan Kendras and research centers. So that aligns it with what the prices have to be based on the formula which the government uses for MSP. Therefore, MSP anyway is infused so much into the process of determining prices. This what you suggest is a special mention, but otherwise it is always interwoven in the price determination process. Because the concern was MSP will go away after a point. That was the concern. I find that absolutely unreasonable to keep speculating on it and say that this is a concern of the farmer. MSP was there, as I said earlier. But how was it? If anything, now, obviously I'll have to utter a few things which pertain to different government periods. MSP was there. It's been there for a very long time. But it so got focused only on paddy and wheat that it led to also a distortion. That many farmers who were otherwise growing coarse grains, who were otherwise growing oil seeds, who were otherwise growing pulses, also moved to growing paddy and wheat. Because MSP was every year annually during each crop being increased only for these two. I have no issues about raising MSP for paddy and wheat. But there were other 20 crops which were also in the list of MSP. MSP 22-23 பயிர்களுக்கு பயிர் வகைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துட்டு தான் இருக்கு. அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. ஆனால் சில காரணங்களுக்கோசம் நாங்கள் கோதுமைக்கும் நெல்லுக்கு தான் நாங்கள் எம்எஸ்பி கொடுப்போம், ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸும் பண்ணுவோன்ற அந்த ஒரு விதமான அப்ரோச் மூலமாக ராகியோ கம்போ கேழ்வரகோ வரவே இல்லை லிஸ்ட்ல இருக்குது, ஆனால் கொடுக்கல எம்எஸ்பி. கடலையோ பருப்பு வகைகளோ எம்எஸ்பி கொடுக்கல. அந்த மாதிரி அந்த லிஸ்டில் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மீதி கிராப்ஸுக்கு கூட எம்எஸ்பி நான் கொடுத்தது யாருன்னா 2014 ஆரம்பிச்சு பிரதமர் மோடி அவர்கள். இந்த நாட்டுக்கு எண்ணெய், எடிபிள் ஆயில் இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமை ஏன்? கடலையோ எள்ளோ கடுகோ எண்ணெய் தரக்கூடிய ஒவ்வொரு பயிரையும் நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு போனஸு இல்லை எம்எஸ்பி கொடுத்து அவங்களுக்கு கூட ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? ஸோ தட் நம்ம டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட் குறையும் அப்படின்றது அப்போதுலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அதனால் எம்எஸ்பி அப்போ இருந்தபோது வென் அண்டர் சர்டன் அதர் கவர்மெண்ட்ஸ் the focus was only on giving an increasing MSP for paddy and wheat. They didn't bother about others. அதனால் இந்த நாட்டில் பலவிதமான பருப்புகளை நம்ம உபயோகிக்கிறோமே தவிர கிட்டத்தட்ட 23-24 லேக் டன்ஸ் மெட்ரிக் டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா 16 லட்சம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி பண்ணோம், மீதி எல்லாம் இம்போர்ட். அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு எம்எஸ்பியை யூஸ் பண்ணி பருப்புகளை கூட உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்ணது நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு தான் 2014. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் எம்எஸ்பி 20-23 ஐட்டம்ஸ்க்கு இருந்தால் கூட மீதி கிராப்ஸுக்கு எம்எஸ்பியை கொடுக்காம நெல்லுக்கும் கோதுமைக்கு மாத்திரம் எம்எஸ்பி கொடுத்தவங்க இன்னைக்கு ஐயோ எம்எஸ்பி எடுத்துருவீங்களோ அப்படின்னு அழறாங்கன்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரவீன் ஃப்ரம் வின் டிவி. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நிதித்துறையினுடைய நிதியமைச்சராக நீங்கள் பொறுப்பெடுத்து 3வது பட்ஜெட்டை தயார் செய்வதற்கான தயார் நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் வின் தொலைக்காட்சியின் சார்பில்
எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிற அதே தருணத்தில் விவசாயிகளின் நீண்ட நாள் கனவுகள் என்பதான விஷயத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுத்ததன் விளைவாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த விவசாயிகள் விவகாரங்களில். அதில் இந்த 3 சட்ட மசோதாக்களை ஏகமனதாக நீங்கள் நிறைவேற்றீர்கள், பாராட்டுக்குரியது என்று சொன்னாலும் கூட எந்த நோக்கத்துக்காக அரசு ஒரு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வருகிறதோ அதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது மாநிலத்தில் பல்வேறு விதமான ஊழல்கள், லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. பாரத பிரதமரின் கிசான் விவகாரம் உங்களுக்கும் நினைவில் இருக்கும். எனவே இது போன்ற விஷயங்களில் இந்த 3 சட்டங்கள் அமுல்படுத்துகிற இந்த நிலையில் ஆழமான விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளில் எந்த இடையூறுகள், யாராவது புல்லுருவிகள் அதை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் மீது கடுமையான சட்டங்களை அமுல்படுத்துவான விஷயத்தில் நடைமுறையில் இந்த விஷயத்தில் உங்களுடைய மேலான பதிலை நான் எதிர்நோக்கி நிற்கிறேன். இல்லை, அது ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறீங்க நீங்கள். எந்த ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்தாலும் இல்லை சட்ட திருத்தத்தின் மூலமாக அதனுடைய வழிமுறைகளை மாற்றினாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வரக்கூடிய இடையூறுகளை எதிர்பார்க்கணும், அதற்கு வேண்டிய அளவு முன்ஜாக்கிரதை பண்ணணும். இல்லை எதிர்பார்க்காம சில இடையூறுகள் வந்துச்சுன்னா அது சமயத்தில் அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அதை நிறுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு, அது பரவாமல் தடுக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்க தான் வேணும். விவசாயம் போன்ற விஷயத்தில் மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்ந்து இதில் முயற்சி எடுத்தால் தான் விவசாயிக்கு நம்ம பண்ண வேண்டிய நல்ல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அவருக்கு பயனளிக்கும், விவசாயிக்கு பயனளிக்கும். இல்லைன்னா நடுவில் இருக்கக்கூடிய சில இடையூறு, ஊழல், நீங்கள் என்ன வேணால் அதுக்கு பேர் சொல்லுங்கள், அதன் மூலமாக விவசாயிக்கு போக வேண்டியது வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா இத்தனை கஷ்டப்பட்டு மக்களுடைய கலந்து ஆலோசித்து எடுத்து வந்த சட்டத்தின் பயன் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. நல்ல கேள்வி கேட்டீங்க. மாநிலங்களும் சரி மத்திய அரசும் சரி சேர்ந்து விவசாயியின் நலத்தை மனசில் வச்சுட்டு இதில் ஒர்க் பண்ணணும். Good evening, ma'am. Jodh Sanath here from CNBC TV. Just one question I'll get out of the way before we proceed with the agricultural questions itself. What kind of future stimulus measures have you planned? Let me just finish with agriculture. Will you get back to my question then? Of course I'll come back. Okay, Do I all run right. away from press conference? Okay, sure. Thanks. மைக் கொடுங்க. இங்கே மேடம் வணக்கம். தந்தி டிவி கரஸ்பாண்டன்ட். இப்போ நீங்கள் இந்த சட்டங்களால் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு விரிவாக சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் கூட விவசாயிகள் மத்தியில் இதனுடைய பலன்கள், இதனுடைய கருத்துக்கள் முழுமையாக சென்று சேரவில்லைன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள்லாம் ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளில் மத்திய அரசு, மாநில அரசு இன்னும் ஒரு முழுமையான அளவில் விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி சேர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும்? இப்போ வரைக்கும் விவசாயிகளோட கலந்து ஆலோசனை பண்ண பிறகுதான் இந்த சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மக்களிடையே, விவசாயிகளிடையே பல விதமான வழிமுறைகளை கையாண்டு போய் பேச தான் பேசுகிறோம். இன்னும் பேச வேண்டிய தேவை எத்தனையோ இருக்குது. டெஃபினட்டாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் அவங்கவுங்க ஊர்லேயே போய் சந்தித்து இதன் கொள்கை, இதில் என்ன நோக்கத்தோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஆக்சுவலாக இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது எத்தனையோ டெஃபினட்டாக இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் இதுக்கு எதிர்த்து போராடுறவங்க விஷயம் புரிஞ்சுக்கிட்ட எதிர்த்து போராடுறாங்களான்ற கேள்விக்குறியும் என் மனசில் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எதிர்ப்புக்கு இதை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு லெட்ஸே ரோடில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களோட கூட நிற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுமே இன்னைக்கு அரசியல் ரீதியாக அவங்கக்கிட்ட போய் அவங்களோட நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்களே தவிர அவங்களும் அவங்களோட தேர்தல் அறிக்கை உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 2017 அவங்க தேர்தலில், 2019 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தேர்தல் அறிவிக்கையிலேயே போட்டிருக்காங்க, ஏபிஎம்சியை நாங்கள் கம்ப்ளீட்டாக நீக்கி விடுவோம்
நாங்கள் நீக்கலை ஏபிஎம்சியை, ஆனால் அவங்க நீக்குவோன்னு சொன்னாங்க. விவசாயிக்கு ஏற்றுமதி பண்ணவோ இல்லை ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அவங்களுடைய பொருட்களை விற்கவோ தேவையான உரிமையை விவசாயிக்கு வழங்குவோம் அப்படின்னு கூட அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்படி தேர்தல் அறிக்கையில் சொன்ன கட்சி அவங்க எந்த மாநிலத்தில் அரசமைச்சிருக்காங்களோ அங்கே நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னா, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் போட்டுட்டு 2019 பாராளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாத்தினீங்களா? ஏமாற்றி அவங்க விவசாயிக்கு இவங்க நல்லது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டீங்களா? ஆனால் இன்னைக்கு வேற யாரோ அதை பண்ணிட்டாங்கன்னு உடனே உங்கள் மாநிலத்தில் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. விவசாயி ஒன்றும் கன்ஃபியூஷனில் இல்லைங்க. விவசாயிக்கு புரியுது இது நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் அவர் மனசில் இருக்கலாம். அது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவரை இன்னும் குழப்படி பண்ணுறதுக்கு யார் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்க பதவிக்கு வரல, மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கலை. ஆனால் யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்க இன்னைக்கு போய் நின்றுட்டு ஐயோ விவசாயி உனக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது பொறுப்புள்ள அரசியலா? மேடம் வணக்கம். விஜய் ஃப்ரம் சத்தியம் நியூஸ். மேடம், இப்போ இந்த வேளாண்மை துறை சார்ந்தாக 3 மசோதாக்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் பல்வேறு இடங்களில் எதிர்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 மசோதாக்களில் ஏற்கனவே 25 வருடங்களாக இது ப்ராக்ரஸில் இருந்து இப்போ 25 வருடத்துக்கு அழித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களில் இது என்ன மாதிரியான விஷயங்களை இது வரைக்கும் கொண்டு வராமல் இருந்ததுனால நாட்டுக்கு பெரிய இழப்புகளையோ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்களை, இது கூடுதலான விஷயங்களை விவசாயிகளுக்கான பலனாவோ அல்லது நாட்டுக்கான வருமான விஷயத்திலேயோ நிதி விஷயத்தில் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்? ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உற்பத்தி இருக்கக்கூடிய கரும்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் குவிண்டாலுக்கு இன்னும் ஏற்றி கொடுக்கணுன்ற விஷயங்களை வருடம் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. கம்பேர் பண்ண போனால் ஒரு சில விவசாயிகளுடைய சங்க தலைவர்கள்லாம் பேசும்பொழுது அன்னைக்கு இருந்த எம்எல்ஏடைய வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு ஆயிருக்கு. இன்னமும் நாங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதில் 1%, 5% கூட எங்களால் உயராத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல தான் இருக்கதா சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 25 ஆண்டுகளாக செயல்படுத்த அந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நஷ்டமாக ஏற்படுத்தியிருக்கு? இது மாறி வந்ததுக்கு அப்புறமா என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? விவசாயிகளுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையை எந்த வகையில் இது கொடுக்கும் மேம்? நான் முன்ன என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் விவரமாக சொன்னேங்க. இப்போ வரைக்கும் நடக்காத விஷயம் என்ன? விவசாயியே நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். நீங்கள் இங்கே தாங்க விற்கணும், இங்கே லைசன்ஸ் உள்ளவங்க வந்து உட்காருவாங்க, இந்த ஒரு மார்க்கெட் கமிட்டி மார்க்கெட் யார்டில் தான் நீங்கள் விற்கணும் அப்படின்ன உடனே என்ன ஆகிடுது? அங்கே வராங்க, அவங்களுக்கு அங்கே சொல்கிற ரேட்டை கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, முடிஞ்சிருச்சு. அது சரியான ரேட்டா விவசாயிக்கு விருப்பமாக அதை கொடுக்கறதுக்கு இதில் சான்ஸே இல்லை, சாய்ஸும் இல்லை. அவருக்கு ஒரு இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டா வேறு வழி இல்லை. இப்போ அந்த வழி கொடுத்துருக்கோம். 1. 2வது, எனக்கு அந்த ரேட் எனக்கு ஒத்து வரல, நான் கொடுக்க மாட்டேன், யாராவது வாங்குங்க என்னோடய பொருளை அப்படின்னா நம்ம எம்எஸ்பி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 20-23 பொருளில் மாத்திரம் வாங்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் சர்க்கார் வருது, கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையும் ப்ரொக்யூர் பண்ணுவேன்னு பண்ணுறாங்க, நான் சொல்லலை, அளவுக்கு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறிகளோ பழங்களோ அதில் இன்க்ளூடட் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு விந்தையான ஒரு சிச்சுவேஷன். விவசாயி தன்னுடைய கிராப் எடுத்துகிட்டு வந்த உடனே ரேட்டு குறையுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே பொருளுக்கு ரேட்டு ரொம்பவே கூடுதலாயிடுது. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல. அந்த டைம்ல விவசாயி எனக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு சரியா இல்லைங்க, எனக்கு வேண்டாம் இந்த ரேட்டு, முடியாது, நான் போட்ட இன்புட்டுக்கு காசு திருப்பி வராது எனக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லி வெறுப்புல நிறைய நாட்டுல நிறைய பகுதிகளில் தக்காளியை ரோட்ல தூக்கி போட்டு போயிடுறாரு. தன்னோட உழைப்புக்கு மரியாதை இல்லை, தன்னுடைய இன்புட்டுக்கு அந்த போட்ட முன் பணம் திரும்பி கூட வராத நிலைமையில எனக்கு அந்த பொருளே வேணாம், நான் என்னுடைய ஸ்வெட் அண்ட் டாயிலில் உற்பத்தி பண்ண அந்த தக்காளியோ அந்த வெங்காயத்தையோ நடு ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்?
அந்த மாதிரி பொருட்களுக்கு கூட முன்கூட்டியே வந்து அந்த வியாபாரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவரோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்காங்க. இந்த ரேட்டுக்கு நான் உன்னுடைய தக்காளி வாங்கிக்கிறேன், அதுக்கான நல்ல விதைகளை கொடுக்குறேன், உரம் கொடுக்குறேன், நீங்க ஆரம்பிச்சுக்க. விதையும் உரமும் அந்த அக்ரிமெண்ட்ல இல்லை, நல்லது கொடுத்தா நல்ல பொருள் கிடைக்கும். இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு, இவர்கிட்ட நம்ம விற்றோம்னா கட்டாயம் இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் எனக்கு இவ்வளோ பணம் வரும்பா, அதை விட ஜாஸ்தி வந்துச்சுன்னா வரட்டும், இல்லைன்னா இல்லை, எனக்கு அட்லீஸ்ட் அதோட குறைச்சி வராதுன்ற ஒரு நம்பிக்கை, உத்தரவாதம் யார் கொடுக்குறாங்க? வாங்குறவர், பையர் கொடுக்குறாரு. அதை சட்டத்திலே நம்ம போடுறோம், அந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் சரிப்படலை, ஏதோ தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டயே அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஸ்பியூட் மெக்கானிசம். அதனால் ஒவ்வொரு விவசாயியும் எங்கெங்கேயோ தேடிட்டு போக வேண்டாம், இல்லை எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு உட்கார வேண்டாம். நீங்கள் இங்கேயே இருந்த இடத்துலேருந்து வேறு எந்த இடத்துலேருந்து வந்து வாங்கக்கூடியவங்க வராங்களோ இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய மாறுதல். இதில் என்ன ஆகும்? விவசாயிக்கு கேரண்டியாக கிடைக்குது, பொருள் சேதம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க. ஃபைனலாக கன்சியூமர் சிட்டியில் இருக்கிறவங்களோ இல்லை ரெண்டாவது வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கோ ரீசனபிள் ப்ரைஸ்க்கு அதே பொருள் கிடைக்கும், அழுகி போகாது. இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். அழுகி போகாமல் இருந்தாலே நாட்டின் எக்கானமிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இவ்வளோ உற்பத்தி பண்ணிவிட்டு அது வேஸ்ட்டாக போச்சுன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. வேஸ்ட்டை போக விடக்கூடாதுன்றது தான் எண்ணம். எல்லாரோடையும் எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை பண்ணாங்க. நான் எல்லாரோடையும் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, ரெக்கார்டு இருக்குங்க. எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவங்க எல்லாரோடையும் பேசணும், அவங்க லிஸ்ட் யார், எல்லாரோடையும் பேசியிருக்காங்க. பேசின பிறகு தான் இன்றைக்கி சில மாநிலங்களில் நான் இந்த மாநிலம் அந்த மாநிலம் பேர் சொல்லலை, இந்த வரக்கூடிய 8.5% வருமானம் போயிடுதோ அப்படின்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அது இந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக அது அவங்க தொழிலாக இருந்திருக்கு, நியாயமான தொழில், நான் அதை தப்பாக சொல்லலை. ஆனால் அந்த தொழிலுக்கு இன்னைக்கு அதே நீங்கள் பண்ணிக்காங்க. ஆனால் இந்த விவசாயி உங்ககிட்ட வந்து வித்துட்டு இருந்தவர் இன்னைக்கு உங்ககிட்டயும் வரலாம், இல்லை வேறு வழியில் வேறு எங்கேயாவது கூட விற்கலான்னும் போது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை. ஒரு 100 பேர் வந்துகிட்டு இருந்த இடத்துல இப்போ 10 பேர் தான் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க வருமானம் குறைஞ்சிருமா அப்படின்ற கவலையாக இருக்கலாம். ஆனால் நம்ம நோக்கம் என்ன? விவசாயி நல்ல விலை கிடைக்கணும், சரியான நேரத்தில் விற்கணும், யாருக்கு விற்கணும்னு நினைக்கிறாரோ அது பண்ணணும். அதனால் போராட்டங்கள் இவங்க மூலமாக கூட இருக்கலாம். விவசாயியா இல்லை விவசாயி இல்லையா போராடுறவங்க. வணக்கம், முரளிதரன், பிபிசியிலேருந்து. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பற்றி பேசும்போது அந்த கான்ட்ராக்டை வந்து பெரிய நிறுவனங்கள் மீறினால் சிறிய விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது? அவங்களால நீதிமன்றத்தில் போய் ஒரு நீண்ட காலம் நடக்கக்கூடிய ஒரு வழக்குகளை வந்து அவங்களால நடத்திக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை, இது வந்து நம்ம உடனே அந்த அளவுக்கு யோசிக்க வேணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இதில் வந்து அக்ரிமெண்ட் போடுறவங்க அந்த ஊர்க்காரங்களாகவே இருக்கலாம், இல்லை வெளிக்காரங்களாகவும் இருக்கலாம். ஒரு ஊரில் ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய அக்ரிமெண்ட்டை தானே பண்ணிக்கலாம். அதில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெவென்யூ அதிகாரிகள் இது எந்த நிலை வரைக்கும் நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு க்ராப் டைமுக்கும் பேசுவாங்க. இப்போ கூட விவசாயிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யாருங்க? இந்த பயிர் நல்லா போகுது, அடுத்த நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் இது வந்துச்சுன்னா நல்ல விலை கிடைக்கும்னு சொல்கிறது யார்? இந்த கிருஷி விக்யான் கேந்திரான்னு இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அரசு அமைப்பு, அவங்க தான் போய் பேசுகிறாங்க. நீங்கள் இந்த க்ராப்பு போடுங்க, இல்லை இந்த விதமான ஒரு பூச்சிக்கொல்லியை நீங்கள் உபயோகித்தா நல்லது அப்படின்னு சயின்டிஃபிக்கலி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து போகிறவங்க தான்.
அவங்க தான் இப்போவும் அவங்களுக்கு என்ன மாதிரி கான்ட்ராக்ட் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரோஃபார்மாக கொடுப்பாங்க. இதில் உடனே நம்ம இல்லை பெரிய ஆளுங்க வந்து உங்களை முழுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இல்லைங்க. அந்த ப்ரோஃபார்மாவில் அதெல்லாம் பற்றி யோஜனை பண்ணி தான் அதை டிராஃப்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஆயிடுச்சுன்னா கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லெவல்லையே அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி அதிகாரிகள் அங்கேயே ஃபாலோ பண்ணலாம். இவர் கோர்ட்டு சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கணும், செஷன்ஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு எங்கே போவார் விவசாயி? நியாயமான கேள்வி. ஆனால் அந்த மாதிரி போக வேண்டிய தேவையில்லை. டிஸ்ட்ரிக்ட் அளவிலேயே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக ரெசல்யூஷன் ஆகும். மேம் குட் ஈவினிங் மேடம். கோபிநாத் ஃப்ரம் பாலிமர் நியூஸ் ஹியர் மேம். மேம் ஆக்சுவலி அக்ரிமெண்ட் சம்மந்தமாக ஒரு கொஷின் மேம். என்னென்னா ஒரு விவசாயிக்கும் ஒரு கன்சியூமருக்கும் நடுவில் ஒரு பையர் வராங்க. அப்போ அந்த பையர் வரும்போது விவசாயியோட ப்ராடக்டை அதுக்கான ப்ரைஸை டிமாண்ட் பண்ணுறது பையராக தான் அங்கே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், அது வந்து கன்சியூமருக்கு போகும்போது அந்த விவசாயி கொடுக்குற அந்த பொருளோட விலை அதிகமாகுது. அங்கே பாதிக்கப்பட போகிறது நீங்களும் நானும் தான் அங்கே பாதிக்கப்படுவோம் ஆஸ் ஏ கன்சியூமராக. ப்ளஸ் இன்னொரு விஷயம், நேரடியாகவே விவசாயிக்கிட்டேருந்து நம்ம கன்சியூமர் எடுக்கும்போது அதோட விலை குறைவாக இருக்கும். ஒரு பையர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட விலை அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது விலையை நிர்ணயம் பண்ணுறது ஒரு பையராக தான் இருக்கும். இது கண்டிப்பாக விவசாயிக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, கன்சியூமரான நமக்கும் பாதிப்பு. இதுக்கான பதில் என்ன மேடம்? பையர்னா யாருங்க? அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறவங்க யாருங்க? கார்ப்பரேட்ஸ் மெயினாக, கார்ப்பரேட்ஸ் தான் மெயினாக. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க, பதில் கொடுத்துட்டேன் அதுக்கு. இல்லை மேடம், விலை நிர்ணயம் பண்ணுறது கடைசியில் அவங்கள தான் வந்து இருப்பாங்க. அது நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. அப்படி அவங்க தான் இருப்பாங்க, நீங்களே முடிவு எடுக்கிறீங்க. அதுக்கு நான் விரோதம் சொல்ல முடியாதுங்க. இட் கேன் பி யோர் ஆன் இன்ஃபரன்ஸ். இல்லை மேடம், டைரெக்டாக ஒரு கன்சியூமருக்கு வரும்போது விலை குறையும் இல்லைங்களா? அப்புறம் எதுக்காக நடுவில் எதுக்கு ஒரு பையர் வேணும்? நடுவில் எதுக்கு அந்த அக்ரிமெண்ட் வேணும்? டைரெக்டாகவே கன்சியூமர்ஸுக்கு எடுத்துக்கலாமே. ஒரு சிம்பிள் ஆன்சர் கொடுக்குறேங்க. உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாயங்காலம் உருளைக்கிழங்கு வேணும், ஒரு கீரை வேணும். இதை நம்ம எங்கே போய் வாங்க முடியுது? விவசாயிட்டேருந்து டைரெக்டாக வாங்குறோமா? வேளாண் சந்தைகள் அமைக்கலாம் மேடம். நீங்கள் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேங்க. உங்ககிட்ட ஐடியா இருக்குது, நான் கேட்டுக்கிறேன், பட் நானும் முடிக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? வேளாண் சந்தை தான் பேசுகிறோம். அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு கவர்மெண்ட் மூலம் அமைக்கப்பட்ட ஏபிஎம்சிங்கிறது வேளாண் சந்தை தான். அதை தவிர ப்ரைவேட்காரங்களும் வேளாண் சந்தை தமிழ்நாட்டில் இருக்குதே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டும் இருக்குது, ப்ரைவேட்டும் இருக்குது, பப்ளிக்கும் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. வேளாண் சந்தை தானே அதுவும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? கவர்மெண்ட் மூலமாக ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுங்க. 10,000க்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லிருக்கோம். அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்றது என்ன? விவசாயி தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கூட அந்த ஆர்கனைசேஷன் மெம்பராக இருந்துக்கிட்டு கிராமத்திலே வேணும்னா அதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் நம்ம கொடுக்குறோம், நம்ம பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணோம். உங்கள் கிராமத்திலே வேணும்னா அதுக்கு வேணுங்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பில்டப் பண்ணுங்க. இந்த எஃபிஓ மூலமாக உங்கள் கிராமத்தில் அதிகப்படியாக காய்கறிகளா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் பில்ட் பண்ணுங்க. இல்லை நெல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் கட்டுங்க. அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் கொடுக்குது, நீங்கள் அந்த ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பையர்கிட்ட நீங்கள் வேணும்னா பேசுங்க. வேளாண் சந்தைங்கிறது ஃபிசிக்கலாக உங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 4 செவரு கட்டி அந்த இடத்துல சந்தைன்னு இல்லாமல் டிஜிட்டலி கூட எந்த மும்பை டவுன்லேயோ இல்லை லக்னோலேருந்தோ உங்ககிட்ட நல்ல விதமான கேரட் இருக்குது, இல்லை நல்ல விதமான கொத்தவரங்காய் இருக்குது, அவருக்கு வேணும்னா அங்கேருந்து பேசிக்கோங்க. அதுதாங்க இன்றைக்கி சந்தை. சந்தைங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சந்தையாகவும் இருக்கலாம், இல்லை நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம நாம் அப்படிங்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி நான் வந்தபோது அனௌன்ஸ் பண்ண புதுசில் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணப்போ ராமநாதபுரமும் விருதுநகரில் நாம் செட்டப் பண்ணாங்க. அப்போ அது ஒன்றும் ஆரம்பிக்கலை, பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, பெருசாக ஆரம்பிக்கலை. அங்கே அந்த இடத்துல அந்த ஏரியாவில் வளரக்கூடிய மிளகாய் அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நாம் மூலமாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க.
அந்த மாதிரி இன்னைக்கு நான் சும்மா பேச்சுக்கு உதாரணம் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் நான் சொல்கிற நம்பர் எக்ஸாக்ட் ஃபிகர் இல்லைனாலும் நான் எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கரோனா வைரஸ் டைமில் விவசாயிகள் வேளாண் சந்தை ஃபிசிக்கல் சந்தைக்கு போக முடியாத நிலைமையில கூட ஈனாம் மூலமாக 1 lakh crore வரைக்கும் ஆயிருக்கு ஏற்றுமதிங்கிறேன், பட் மீதி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய வியாபாரம். அந்த மாதிரி இன்னைக்கு சந்தைங்கிறதே ஃபிசிக்கல் மாத்திரம் இல்லை, டிஜிட்டல் கூட. மேம் அபினேஷ் ஃப்ரம் நியூஸ் 18 மேம். ஹியர் மேம். அந்த மைக் அங்கே கொடுங்க. Good evening, ma'am. Hello. Mamta Ashokan from Times of India. And this is regard to your the response that you have given regard to the cold storage and warehouses. Is there any plans that the government will build and run infrastructure for when it comes to warehousing in immediate plans or in coming years? But so far it's the private investment in those spaces. No. So far through the FCI and through NAFED, whether the government built as also took on hire, took on lease. Okay. Now in order to scale up the process and in order to speed up the process, we are saying we'll give the money to those farming groups who can be called as FPOs, farmer producer organizations, which are available now in many villages. We are forming more and more of them. They can get the money if you want, or there are very many other categories of people who can say that they want to build the infrastructure and the government is willing to give them viability gap funding. Any target set on that allocation? At this stage I may not be able to elaborate, but I can give it to you. It is open. I'll ask my people to send you the details. மேம் ஹியர் அபினேஷ் ஃப்ரம் நியூஸ் 18 தமிழ்நாடு மேம். மேம் இப்போ அதில் விவசாய உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு திருத்த சட்டத்தில் நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற அந்த பொருட்களை வந்து அதில் வந்து நீக்கியிருக்கோம். இதன் மூலமாக பெருநிறுவனங்கள் அதை செயற்கையாக ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்காத அந்த பட்டியலிருந்து நீக்கினதுனால எந்த பட்டியல்? உணவு இல்லை தேர்ட் சட்டம் இருக்கு இல்லையா மேம், எசென்ஷியல் கமாடிட்டி அந்த ஆக்ட் 2020ல் நம்ம அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எண்ணெய் வித்துக்கள் அது மாதிரியான பொருட்களை கையிருப்பு வைப்பதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அது பெரு நிறுவனங்கள் அதை பதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு விலையேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல? செயற்கையான ஒரு சும்மா கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டை படிச்சிங்களா? எஸ். இல்லை அதில் இந்த பெரு நிறுவனங்களுக்கு அந்த இந்த தடை இல்லை யாருக்கும் தடை இல்லைங்க. இல்லை அதில் வைக்கலாம், நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், தடை இல்லை. இல்லை மேம் அதில் என்ன யாருக்குமே தடை இல்லைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஆங்ஸைட்டி புரியுது, உங்களுடைய கவலை புரியுது. இத்தனை நாள் வரைக்கும் இருந்த போது கூட பதுக்கல், ஸ்டாக்கிங் ஆர்டிஃபிஷியலி, நீங்கள் சொல்கிற அதே வேர்ட்ஸ், ஸ்டாக் பண்ணதுனால ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரைஸ், இதெல்லாம் இப்போ நடந்துட்டு தான் இருந்துச்சு. தடுத்தீங்களா? தடுக்கிறதுக்கு எனக்கே தெரியும். 2014 நான் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸில் எவ்வளோ தூரம் ஸ்டேட்ஸோட கெஞ்சி கேட்டோம். நிறைய ஸ்டேட்ஸ் அதை உடனே ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. வேணாங்க, எங்கே நடக்குது இது? பருப்பு, துவரம்பருப்பு தமிழ்நாட்டில் எந்த நிலைக்கு போச்சு? இப்போ இந்த ஆக்ட் வாஸ் ஆல் ரைட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? விவசாயி உற்பத்தி பண்ண உடனே அது கொள்முதல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி நம்ம அனுமதி எப்படி கொடுக்க முடியும்? எடுத்து போங்கன்னு சொல்கிறோம், வாங்குறாங்க, வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்கோசம் அவர் ஒரு ஃபேக்ட்ரியோட கனெக்ட் பண்ணும்போது இவர் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காரு. நீ ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லி சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரிங்க அங்கே போய் நீ ஸ்டாக் பண்ணுறதுக்கு இடைவெளியில் அப்படிங்கிறாங்க. ஜெனுவன்லாம் அது ப்ராசஸ் கோசம் வச்சுருக்காருன்னு வச்சுக்காங்க. அப்போ என்ன ஆகுது? அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கிராப்பில் யாரும் போய் விவசாயிட்டேன்னு வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. திருட்டுத்தனமாக பண்ணுறவங்க எங்கேயும் இருப்பாங்க.
விவசாயிக்கு என்ன ஆகுது நஷ்டம்? உங்ககிட்டேருந்து நான் வாங்கி வச்சுக்க முடியாதுயா, நீயே வச்சுக்க, பார்க்கலாம் எந்த ஃபேக்ட்ரிக்காரன் வராங்கிறோ அவங்கக்கிட்டேருந்து உங்ககிட்ட நான் ஆர்டர் கொடுக்குறேன். நடக்கக்கூடிய காரியமா? இன்றைக்கி என்ன தேவைப்படுது? விவசாயி ஃபென்டாஸ்டிக்காக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கார், நம்ம எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதை உடனே எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணணும். தக்காளி நிறையா வந்துருச்சு, மார்க்கெட்டில் அழுகி போகிறதுக்கு முன்னாடி தக்காளியை கெச்சப்புங்கிறாங்க, இன்னொன்றுங்கிறாங்க, ஏதோ சாஸுங்கிறாங்க. பருப்பை உடனே எடுத்துகிட்டு போய் பருப்பு பொடி பண்ணுறாங்க, இல்லைனா அதை உடனே அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ஜாக்கிரதை வைக்கிறாங்க. இதெல்லாம் 100 கிராம் 1 கிலோவில் பண்ண முடியாதே. அதை வாங்கி வைக்க தானே வேணும். அதை வாங்கி வச்சுக்கிறது நீங்கள் உங்கள் FPO மூலமாகவே பண்ணுங்கள். அவங்களையும் நாங்கள் தடுக்கலை, வேறு யாரையும் தடுக்கலை. அதனால் இது பெரியவங்க தான் பண்ணுவாங்க, நாங்கள் பண்ண முடியாதுன்றது கரெக்ட் இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டத்தில் விவசாயிகள் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே வச்சுக்கிட்டு லோக்கலாக பண்ணுறாங்க. நிறையா பொருள் வடகமோ இல்லை அப்பளமோ ஏதோ பண்ணிட்டு வைக்கிறாங்க. அது நான் அந்த அளவுலேயே தான் நிறுத்தலை, அது இன்னும் நல்ல அளவுக்கு எடுத்துகிட்டு போனோம். மேடம், மாரியப்பன் ஃப்ரம் வேந்தர் டிவி. விவசாயிகளோட நலனுக்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது கரும்பு விவசாயிகள் அவங்களோட விளைபொருட்களை இந்த சர்க்கரை கம்பெனி கொடுத்து இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து 10,000 கோடி ரூபா வந்து பணம் நிலுவையாக இருக்குது, இன்னும் அவங்க வாங்க முடியாத நிலை இருக்குது. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை. இந்த நிலையில் இந்த சட்டங்களில் அந்த அக்ரிமெண்ட் போடுற அந்த அமௌண்ட் வந்து சொல்கிறீங்க நீங்கள், அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து விவசாயிகள் கையில் போய் கிடைக்கும் நீங்கள் வந்து உறுதி கொடுக்குறீங்க, அதை சொல்லுங்கள். உறுதி கொடுக்குறது அதெல்லாம் இல்லைங்க விஷயம். இல்லை மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் கேட்டுட்டீங்களா? பதில் சொல்லணும், எடுத்தாதீங்க. நீங்கள் கேள்வி எத்தனை பெருசாக கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. கரும்பு விவகாரம் அந்தந்த மில்லோட டையப்பட்டு, கரும்பு விவசாயி கூட மீதி விவசாயி மாதிரி நான் எங்கே வேணுமோ விற்றுப்பேன் அப்படிங்கிற நிலைமை இருக்கா? இல்லை. அவங்க அந்த மில்லுக்கிட்ட தான் போகணும். தேச வியாப்தமாக இன்றைக்கி இருக்குது ப்ராப்ளம், சுகர் கேன் அண்ட் மில் ரிலேட்டட். அதனால தான் எத்தனால் பண்ணுங்க, டீசலோட கலக்கலாம், பெட்ரோலோட கலக்கலாம் அப்படின்றதெல்லாம் சிஸ்டம் எடுத்துகிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம் இருக்குது சுகர் கேன் விஷயத்தில். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தொடர்ந்தா போல் மழை இல்லாமல் சுகர் கேன் கல்டிவேஷன் அஃபெக்ட் ஆகி சுகர் கேன் கிடக்கலைன்றதுனால மில்லு சர்க்கரை உற்பத்தி பண்ண முடியாமல் அவங்க அதனால் லாஸில் வந்து, அதை தவிர அந்த சுகர் மில்லு அவங்க மேலே எக்ஸ்போர்ட்டு இவ்வளோ நீ பண்ணித்தான் ஆகணும்னு இருக்கிற கட்டாயம், ப்ரொடக்ஷனே இல்லாத போது நாங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்க அவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்படியாக மில்லு கரும்பு உற்பத்தி விவசாயி, கரும்பு உற்பத்தி விவசாயிக்கு 3 வருஷமாக மழை இல்லை, அதன் மூலமாக மில்லு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரும்பு அண்ட் சுகர் மில்ஸ்க்கு ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம் இருக்க தான் இருக்குது, இல்லைங்கள. நானே ஒரு 3 தரம் அந்த டைமில் நான் ஃபினான்ஸில் இல்லை டிஃபென்ஸில் இருந்த போதே தமிழ்நாட்டிலே வந்து அவங்களோட உட்காந்து பேசிட்டு ரிசர்வ் பேங்க்கு கூட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனேன். ஆல் ஓவர் த கண்ட்ரி பருவமழை ஜூன் ஜூலை வரக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் அவங்களோட க்ராப்பு ஒரு விதத்தில் இருக்கும், நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் டிப்பிக்கலி தமிழ்நாட்டுக்கு கரும்பு விவசாயிகள் ப்ராப்ளம் ஒரு செப்பரேட் இஷ்யூ. அதனால் இந்த விஷயத்தை இன்றைக்கி தேதி வரைக்கும் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஏன்னா அது சுகர் அவங்களுக்கு, அக்ரிகல்ச்சர் கரும்பு விவசாயிகள் சம்மந்தப்பட்டு, பேங்க்ஸ் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்றதுனால நாங்கள் ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் 2 தடவை எனக்கு இந்த விஷயத்தை பற்றி லெட்டரும் எழுதியிருக்கார், நானே வந்து பேசிட்டும் போயிருக்கேன் அவங்கக்கிட்ட. இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ, பார்க்கலாம் என்ன பண்ண முடியுது. மேடம், ஒரு சிறு விவசாயி தன்னுடைய உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருளை பேசுறீங்களா? மைக் யூ டு ப்ளீஸ் யூஸ் தி மைக் அண்ட் கொஞ்சம் மைக் பேசுங்களே. மேடம், பாஸ்கர் பாண்டியன் ஃப்ரம் மாலைமுரசு டிவி. ஒரு சிறு விவசாயி தன்னுடைய நிலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அந்த பையர் அந்த இடத்துல வந்து வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த மசோதாக்களில் இடம்பெற்றிருக்குங்களா?
அந்த பொருட்களுக்கான அடிப்படை விலையை யார் நிர்மாணிக்கணும் அப்படிங்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்களா? அதாங்க நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டவருக்கு கூட அந்த பதில் கொடுத்தேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கூட டிஸ்ட்ரிக்ட் அளவில் இல்லைன்னாலும் மாநில அளவில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரஃப்ட் 5 வருஷத்தில் என்ன ரேட்டில் இருந்திருக்கு, இல்லை லாஸ்ட் 12 மாதத்தில் என்ன ரேட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அந்த ஆவரேஜ் மனசில் வச்சுட்டு தான் அந்த கான்ட்ராக்ட் எழுதுவாங்க. Last 2 questions, please. Hello, ma'am. Can I have somebody who has not asked? Ma'am, Vaitishwaran from ETV Bharat, ma'am. ஸோ இப்போ நீங்கள் விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொல்கிற விஷயம் நல்லது. பட் இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் இருக்க இந்த ஸ்டோரேஜ் லிமிட்ஸை தூக்குனது மூலமாக உணவுப் பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ் இருக்குது? அதே மாதிரி ரீசெண்டாக வந்து ஆனியன் எக்ஸ்போர்ட் பேன் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டுக்கு விடுவீங்க, திரும்பவும் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 2 ஆப்போசிட் கேள்விகள் கேட்குறீங்க ஒரே விஷயத்தை பொறுத்து. இந்த சட்டம் பாஸ் ஆகிருக்குது. அதே சமயத்தில் பாஸ் ஆகிற இந்த ப்ரோசஸ்ஸு பிரசிடென்ஷியல் அசென்ட் வந்து அதுக்கு வேணுங்கிற ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுற அந்த சமயத்தில் வெங்காயம் போல அழுகக்கூடிய ஒரு பொருள் சடனாக அந்த கிராப் ஈல்டு, இது கிட்டத்தட்ட எவ்ரி இயர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் வரதான் வருது இந்த ப்ராப்ளம். ஒரேடிய க்ராப் எப்போ வரணுமோ நிறையா வருது, அதுக்கப்புறம் குறைஞ்சிருது, அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ் க்ராப் வருது. அந்த இன்டரிம் பீரியடில் ஷார்ட்டேஜ் வந்ததுன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உடனடியாக அந்த ஷார்ட்டேஜை மீட் பண்ணணும்னா என்ன, ஏற்றுமதியை நிறுத்திட்டா நம்ம கன்சியூமருக்கு, நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் சமயத்தில் நல்ல ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும்ன்றதுனால தான் நிறுத்திடும். இதில் நிறுத்தும் போது சில ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு, வெளிநாட்டுக்கு போய் தான் ஆகணும், இல்லை நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸோடு நம்ம நல்ல உணக்கம் வச்சுருக்கணுன்றதுனால அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதையும் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற 2-3 சின்ன அலவன்சஸ் கொடுக்குறோம். இது எப்போதும் நடக்கும்ன்றது இல்லை. இப்போ இந்த சட்டம் பாஸ் ஆன பிறகு அதில் விதிவிலக்கு எங்கே கொடுத்துருக்கோம்? ஒரேடியா எமர்ஜென்சி, அதாவது கிட்டத்தட்ட நான் ரஃபாக சொல்கிறேன், ஒரு பொருள் அழுகக்கூடிய பொருள் தக்காளியோ வெங்காயமோ அந்த மாதிரி 100% விலை வரைக்கும் போயிடுச்சு இன்க்ரீஸ். அதாவது இன்றைக்கி 10 ரூபா இருக்கிறது 1000 ரூபா விலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி யுத்தம் வந்துருச்சு, போர் அந்த டைமில், இல்லை ஒரேடியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக மழை இல்லாமல் பஞ்சம், அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கு. அதனால் we won't invoke it as and when. அது உங்ககிட்ட ஒரு முதல் கேள்வி. ஃபுட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் இல்லைங்க. இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக நார்த் இந்தியாவில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் காய்கறிகளும் கிடைக்கிது. சில ஸ்டேட்ஸில் ராயத்து பஜார், ஆந்திராவில் ராயத்து பஜார்னுவாங்க, இங்கே நம்மளுக்கு கூட விவசாயிகளுடைய சந்தை, அங்கே டைரெக்டாக வந்து விற்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை. இப்படி சிஸ்டமை ஓப்பன் பண்ண buyer and seller will access each other so that they can get their best price. எக்ஸஸ் கிராப் எடுத்துகிட்டு போயிருக்கிறவர் தான் இதுக்கு காரணம்னு நம்ம சொல்ல விடாத அளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம்னா there should be a fair price available for consumer also. அதனால்
we should move towards opening up rather than for fear that prices might go up. இப்போ நம்ம கன்சியூமராக நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயம்தான். ஆனால் இப்போ வரைக்கும் எவ்வளோ வரும் விவசாயியாக கேள்வி கேட்டிருக்கோம். இதே தக்காளியை 200 ரூபாய்க்கு சிட்டியில் விற்ற போது இந்த விவசாயிக்கு கிடச்சாதே 5 ரூபா தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட்டோமா? பண்ணலை. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்க ஐயோ பார்த்தீங்களா 100 ரூபா ஆயிடுச்சு தக்காளிங்கும் போது அந்த 100ல் எத்தனை விவசாயிக்கு போச்சுன்ற அந்த ஸ்டடி கன்சியூமரோட பிஸ்னஸ் இல்லை, அது கவர்மெண்ட் ஹேஸ் டு திங்க். Ma'am, Jude Sanant here from CNBC TV 18. If you will, do you have any more stimulus measures planned for the economy? And if yes, what is the timeline for that? And most importantly, will these be direct fiscal measures or are we only talking about credit guarantee schemes? If I have anything to say on that, I will let you know. அருளரசு ஃப்ரம் ஆதன் தமிழ். மேம், இப்போ ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சிகளோ அல்லது ஒரு சில இயக்கங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் கடைகள் வந்து மூடப்படுவதற்கான அபாயங்கள் இதில் இருக்குது. ரேஷன் கடைகளுக்கு நெல் நேரடி கொள்முதல் ரொம்ப குறைவாக மாறும். அப்போ வந்து நேரடியாக மக்களுக்கு ரேஷன்லேருந்து பொருட்கள் போவது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதில் உண்மைத்தன்மை எப்படி பார்க்குறீங்க? யார் விமர்சனம் வைக்கிறாங்க? ஒரு சில இயக்கங்களும் எதிர்க்கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதை வச்சுட்டு சொல்கிறாங்க? நெல் கொள்முதல் வந்து இப்போ கார்பரேட்டுகளுக்கும் கைக்குள்ள போகுது அப்படின்னும் போது நம்ம நெல் கொள்முதல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க சார். மே 17 இயக்கம் போன்ற வாய்ப்பு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறாங்க அவங்களே. அந்த கற்பனையை வச்சுக்கிட்டு அடுத்தது ரேஷன் கடைகளை மூடப்படும் அப்படிங்கிற இன்னொரு கற்பனை கிரியேட் பண்றவங்களும் அவங்களே. இதை வச்சுட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னா கற்பனைக்கு நான் பதில் கொடுக்க முடியாதுப்பா. Just one question on the GST thing. May I ask one question? Last question, please. Ma'am, here. Most of the states have opted for the can you hear me now? Yes. Yeah, most of the states have opted for the option 1, borrowing option 1 on this GST compensation thing. And states like Tamil Nadu have asked for some tweaking in that actually. In terms of assessing the revenue losses and all. Yesterday also they've raised their concerns and Chief Minister also had written to the Prime Minister earlier. So is there an option, is there a way forward on that? Will there be a tweaking or options available in the borrowing options? Have you ever considered, or GST Council is working on that in that anyway? GST Council spent 7 hours yesterday and it's going to meet again on the 12th.